ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு ஃபுல் கோபி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு எடுத்துக்கணுங்க, வடிகட்டி. அப்போ தான் நமக்கு அதில் ஏதாவது புழுலாம் இருக்கும்ல காலிஃப்ளவரில், அதெல்லாம் இல்லாமல் போய்டும். ஒரு கொதி வரணும். இதுலேயே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதிக்கணுங்க. அதுலேயே கொஞ்சம் பாதி வெந்துடும் காலிஃப்ளவர். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கொதியிலே இதில் இருக்க அழுக்கு பூச்சி இந்த மருந்துக்கு இருந்து பாதி ஆஃப் பாயிலும் ஆயிருங்க. அப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும். இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் இப்போ வின்டரில் நல்ல சீசன் தாங்க. நல்லா கிடைக்குமா இருக்கும். நல்லா கிடைக்கும். இப்போதைக்கு இதை பண்ணாதான். இதுக்கு நம்ம இப்போ ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லைங்க, கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் கிட்ட அதே மாதிரி அரிசி மாவு 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். தேவையான நல்ல உப்பு, சில்லி பவுடர், தனி மிளகா பொடி இருக்கும்லங்க, தனி மிளகா பொடி ஒரு 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்க. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, இது 3ஐயும் நான் நல்லா நுணுக்கி வச்சிருக்கேங்க. அது கொஞ்சம் போட்டுட்டு கரண்டிலாம் சரிப்பட்டு வராது. இது நல்லா ஃபர்ஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த மாவில் இதெல்லாம் கலர் கேட்டும். கலந்த பின்னாடி நம்ம வேக வச்சிருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டுடலாம். இதெல்லாம் ரொம்ப கம்மியான செலவுல நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாங்க. நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். நல்லா அந்த பவுடரோட நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் மிக்ஸ் ஆனும். லைட்டா தண்ணி துவைச்சுக்கோங்க. தண்ணியே இல்லைனாலும் அது ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்காக லைட்டா ஒரு 3 ஸ்பூன் இப்படி இருக்கணுங்க. இதுல இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி, இந்த சாஸ்லாம் போட்டா ரெட் ஆயிரும். இது இப்போ ஊறணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. கையில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ட்டு நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா அது பொரிஞ்சு வந்துடும் நமக்கு. ஃபுல்லாக போட்டுறாதீங்க. கார்ன்ஃப்ளவருக்குனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாதி போடுங்க.
பாதி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா எடுக்கணுங்க. சிக்கன் மசாலா, சிக்கன் 65 அந்த பவுடரை போட்டு இப்படி பொரிச்சு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் 65 ஆயிரும். நம்ம அது சேர்க்காம மிளகாப்பொடி, பெப்பர் இந்த மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு பண்ணலாம். இதை அப்படி பொரிச்சு எடுத்துட்டு ஹனி போடலாம். ஹனி வித் காலிஃப்ளவர் அப்படி ஆயிரும். ஹனி சிக்கன், ஹனி கோபி மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்க. இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். நல்லா இந்த குளிர் காலத்துக்கு, மழை காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கோல்டன் ப்ரௌனா தெரியுதா? அவ்வளோதாங்க. இப்படிதான் இருக்கும். போட்டு 2 தடவை 3 தடவை இப்படி தனித்தனியா கோல்டன் ப்ரௌனா இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி ஒன்று ஒன்றா பொரிச்சு ஒன்று ஒன்றால 4-5 போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவில் போட போகிறோம். இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் உதங்கட்டும். நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சிருந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா சாஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம், அதுலேயே சால்ட் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம எல்லாத்துலேயும் வேணுமா சால்ட்டு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. என்னட்ட சில்லி சாஸ் இல்லைங்க. சில்லி சாஸ் இருந்தால் பிரச்சனையே இல்லை, அதை போட்டுக்கலாம். என்னட்ட அது இன்னைக்கு இல்லை, அதனால நான் ட்ரை சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். நல்ல சைனீஸ் ஃப்ளேவர் வருதுங்க இப்பயே நமக்கு. இப்போ டொமேட்டோ சாஸ், நார்மல் டொமேட்டோ சாஸ் தான். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ் போட்டு, சோயா சாஸ் ஒரு மூடி இல்லை 1 ஸ்பூன், அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு தான் அதை நம்ம வறுத்து எடுத்திருக்கோம். ஆனாலும் 1 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி போட்டுக்கோங்க. இது இப்போ ஒரு கொதிக்கணும்.
உங்களுக்கு ட்ரையா வேணும்னா தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம எல்லா சாஸையும் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவரை மட்டும் லைட்டா கரைச்சி ஊத்திட்டு ட்ரையா வேணும்னா அப்படியே போட்டு எடுத்துருங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணியா வேணும், செமி கிரேவியா வேணும் நமக்கு அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. இது கொதிக்கணும். ஒரே ஒரு கொதி. கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா அப்படியே கட்டி ஆயிரும். அது ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு இல்லை. அந்த கார்ன்ஃப்ளவர் லைட்டா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். போட்டுக்க மசாலாவோட அது நமக்கு அவ்வளோதாங்க. இது இப்படி நல்லா ஒரு கொதி வந்துருச்சா பாருங்க. இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை வேக வச்சு வறுத்து வச்சிருக்கோம்ல, அதை போட்டுற வேண்டியதாங்க. அதை போட்டு இந்த சாஸ் எல்லா சாஸோடையும் இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது கார்ன்ஃப்ளவர் போட்டனால அதுக்கு ரொம்பவே கெட்டி ஆயிரும். அவ்வளோதான், இது ஆயிடுச்சு. இப்போ நீ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது மேலே கொத்தமல்லி போட்டுருங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க, இல்லை நார்மல் கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. கோபி மஞ்சூரியன் ரெடி. உப்பு உரப்பு எல்லாமே சரியாதாங்க இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோதாங்க. இது இந்த குளிர் காலத்துக்கு மழை காலத்துக்கெல்லாம் ஈவினிங் போல் இப்படி பண்ணி கொடுங்க. சில்ட்ரன்ஸ்க்கெலாம் நல்லா லைக் பண்ணுவாங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.